இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை மீட்டெடுக்கவும் உமது ஆசிரை கொடுக்கவும் நீர் தேர்ந்தெடுத்த எல்லா வழிகளுக்காகவும் செயல்களுக்காகவும் உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக அனுப்பியதற்காகவும் அவர் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாள்தோறும் செய்கின்ற உமது மகத்தான செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோப்பின் வழியாக எவ்வாறு இறைவன் இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப இறைவன் தேர்ந்தெடுத்து மக்களை அவர்பால் ஈர்த்தார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். இறைவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டு அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை மக்கள் கேள்வியாக கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அவர்களை கேள்வி கேட்டார். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இயேசுவின் அதிகாரம் இறைவன் கொடுத்த அதிகாரம். இயேசு தனது அதிகாரத்தால் போதித்தார். தனது அதிகாரத்தால் மக்களுக்கு குணத்தை கொடுத்தார். இறைவன் தனது அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தை இயேசு முழுமையாக நல்லதற்கே பயன்படுத்தினார். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஜெபிப்போம். இறைவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்தை கொடுக்க, இறைவனுடைய நல்ல செயல்களை செய்ய நாம் அதிகாரங்களை பயன்படுத்தி இறைவனின் அன்பு சீடர்களாக வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.